உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிறது தப்பாகவே இருந்தாலும் அதை நேருக்கு நேர் நின்று உங்ககிட்ட சண்டை போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க கிட்ட கூட நீங்கள் பேசிடலாம். தேவைக்காக மட்டும் அளவுக்கு அதிகமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவங்க கிட்டேருந்து எப்போவுமே நம்ம விலகி இருக்கிறது தான் நல்லது. நம்மளை ஒரு சில உறவுகள் பார்த்திங்கன்னா காயப்படுத்தியிருக்கோம். அவங்க காயப்படுத்தினவங்களே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதை நியாயப்படுத்துவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட உறவுகள் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்ற முடிவுக்கு வந்துடுங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்போடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப வலியும் காயங்களும் உங்களுக்கு மட்டும்தான். அதிக பிரச்சனையை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு சிறந்த வழி. அப்படிப்பட்ட பர்சனை அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு துரோகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? அவங்கள நம்ம தான் பழி வாங்கணும், நம்ம தான் அவங்களுக்கு பதிலாக காயங்களை கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. கண்டிப்பாக கடவுள் அதுக்கு வேறு ஒருத்தங்களை தயார் செய்து தான் வச்சுருப்பாங்க அப்படின்றதான் உண்மை. ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட மனசை எந்த அளவுக்கு அடித்து நொறுக்க முடியுமோ உடைக்க முடியுமோ உடச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் உடச்சி முடிச்சுட்டு நம்மக்கிட்ட சாரி கேட்பாங்க. அப்படி அவங்க சாரி கேட்குறதுனால பிரோஜனம் கொஞ்சம் கூட கிடையாதுன்றத அவங்க உணரலை அப்படின்னு தான் அர்த்தம். ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா யாரோட சுச்சுவேஷன் எப்படின்னு கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ ஒருத்தங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா எதை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, காயப்படுத்திடுவாங்க. ஸோ அப்படி ஒருத்தங்களை என்றைக்குமே நம்ம எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது. என்ன ரீசன்னா தலைவலின்றது கூட அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும். அது மாதிரி தான் ஒரு சில காயங்கள் கூட அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது தான் அந்த வலிகள் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஈஸியாக யதார்த்தமாக வார்த்தைகளை யாரையுமே காயப்படுத்திடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே நம்ம லைஃப்பில் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். நம்மளை படைத்த அந்த கடவுளால் கூட எல்லாருக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு திருப்தியை கொடுக்கவே முடியாது. அப்படி கடவுளுக்கே அந்த நிலமை அப்படின்னா மனுஷங்களான நம்மளுக்கு என்ன நிலமை அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ஸோ இதை யோசிக்காமல் ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப எல்லா விதத்துலேயும் நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்க எந்த விதத்துலேயும் நம்மளை தப்பாக நினச்சிக்க கூடாது, எப்போவுமே அவங்க மனசில் நம்ம மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் அப்படின்னு முட்டாள்தனமாக யோசிச்சுட்ருப்பாங்க. உண்மையாக சொல்ல போனால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் தான். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பில் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், என்ன உறவாக வேணாலும் இருக்கட்டும், முழுசாக எல்லா விதத்துலேயும் திருப்திப்படுத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களோட திருப்திக்காக உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொன்றையும் விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கையை இழந்து ஒரு ஸ்டேஜில் உங்களே இழக்கிற ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாயிரும். அந்த அளவுக்கு என்றைக்குமே எதுக்கும் இடம் கொடுத்துடாதீங்க. நாம் படித்த 12 வருஷ பள்ளி படிப்போம், அதுக்கப்புறம் நம்ம போய் கற்றுக்கிற காலேஜ் படிப்பு இருக்கக்கூடாது. அதெல்லாம் கூட கற்றுத்தர முடியாத விஷயத்த பார்த்திங்கன்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வேலை கிடைக்காம நிறைய விதத்தில் அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்படுவோம் பார்த்திங்களா? அந்த தருணம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை எத்தனை பேர் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாழ்க்கையில் கடவுளே கருணை வச்சு நம்ம மேலே ரொம்ப இறக்கப்பட்டு சொர்க்கத்தையே கூட நம்ம கையில் கொடுத்தாலும் நம்மளோட மனசு எப்படி இருக்கும் தெரியுமா? நரகத்தை போய் ஒரு வாட்டியாவது பார்த்துட்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற ஏக்கம் கண்டிப்பாக இருக்கும். மனுஷனோட குணமே அதுதான். நம்ம கையில் பொக்கிஷமே இருந்தாலும் பிரோஜனமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக நம்மளோட மனசு போராடிட்டு இருக்கும். பணத்தால் மட்டுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாக லைஃப்பில் நிம்மதியாக இருக்க முடியாது. அதே மாதிரி பணமே இல்லைனாலுமே மனுஷங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்றது தான் உண்மை. நம்மளை விரும்புகிறவங்க கிட்ட என்றைக்குமே விளக்கம் கேட்கக்கூடாது. அதே மாதிரி விருப்பமே இல்லாத ஒருத்தங்களை விரும்ப சொல்லியும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட குறை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை திருத்திக்கோங்க. அப்படி திருத்த தெரிஞ்சாவே பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல கஷ்டப்பட்டு தான் தனியாக நீங்கள் நிற்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்துக்காதீங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்